நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கல்லூரிக்கு சென்று வருவதாக கூறி சென்ற மாணவி இரவு வரை வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த பெற்றோர். மகளை தேடி அலைந்து கொண்டிருந்த போது பெற்றோருக்கு வந்த போன் கால். அடுத்த சில நிமிடங்களில் தெரிய வந்த அதிர்ச்சி தகவல்கள். போன் காலில் பேசியது யார்? போனில் பேசியவர்கள் சொன்ன விஷயம் என்ன? கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? காலேஜுக்கு போயிட்டு வரேன்மா அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போயிருக்காங்க 18 வயசு இளம் பெண்ணான மகாக் ஜெயின். அது மார்னிங் காலேஜ் அப்படிங்கிறதால வழக்கமா மதியம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுற பொண்ணை காணுமேன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. 3 மணிக்கு ஃபோனை அட்டன் பண்ணி பேசின மகாக் ஜெயின் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நைட்டு 8 மணிக்கு மேலாகியும் மாணவி வீட்டுக்கு வரவே இல்லை. கால் பண்ணி பார்த்தா செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உடனே பதறி போன பெற்றோர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில காணாம போன மாணவிய போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்களும் மகாக் ஜெயினை தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் மகாக் ஜெயினுடைய அப்பாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. அந்த போன் காலுக்கு அப்புறம் சீனே தலைகீழா மாறி போயிருக்கு. டெல்லி மெக்ரௌலி பகுதியை சேர்ந்த மகாக் ஜெயின் அங்க உள்ள ஒரு காலேஜ்ல பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே காலேஜ்ல பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற ஹர்ஷ்கிரீத் சிங் கூட மாணவி மகாக் ஜெயினுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நல்ல நண்பர்களா பேசி பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல மகாக் ஜெயின் கிட்ட ஹர்ஷ்கிரீத் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். எடுத்த உடனே ஓகேன்னு சொல்லலனாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹர்ஷ்கிரீத் சிங்குடைய லவ்வுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து 2 பேரும் லவ் பேர்ட்ஸா சிறகடிச்சு பறந்துட்டு இருந்திருக்காங்க. உயர பறந்துட்டு இருந்த காதல் ஜோடி மெல்ல மெல்ல சிறகு உடைஞ்சி கீழே விழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஹர்ஷ்கிரீத்துடைய சந்தேக புத்தி. காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த மகாக் ஜெயின் கூட படிக்கிற பசங்க கிட்ட கேஷுவலா 2 வார்த்தை பேசினா கூட ஏன் பேசுற, எதுக்கு பேசுறன்னு கேட்டு காதலி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். கூட படிக்கிற பசங்கன்ற முறையில சாதாரணமா தான் பேசின, எல்லாத்தையும் சந்தேக பார்வையோடையே பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கை நரகமாகிடும். என்னை திரும்ப திரும்ப சந்தேகப்படாத, புரிஞ்சு நடந்துக்கோன்னு மகாக் ஜெயின் தன்னுடைய காதலன் கிட்ட பல முறை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா காதலி சொன்ன எதையும் காதுல வாங்காத ஹர்ஷ்கிரீத் சிங் எந்த பையன் கிட்டையும் பேசக்கூடாது, பசங்க நம்பரை எல்லாத்தையும் போன்ல பிளாக் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி டாக்ஸிக்காகவே பிஹேவ் பண்ணியிருக்கான். ஹர்ஷ்கிரீத்தோட டார்ச்சரை பொறுத்து பார்த்த மகாக் ஜெயின் ஒரு கட்டத்துல கடுப்பாகி லவ் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் மகாக் ஜெயினை ஹர்ஷ்கிரீத் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கான். நம்பரை பிளாக் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுறது, போற வர இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போய் டிஸ்டர்ப் பண்றதுன்னு ஏதாவது ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மகாக் ஜெயினுடைய வீட்டுக்கே போய் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா முன்னாடியே கலாட்டா பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுடைய பெற்றோரும் உறவினர்களும் ஹர்ஷ்கிரீத் சிங்கை கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த மகாக் ஜெயின் கிட்ட போய் கடைசியா ஒரு முறை உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கெஞ்சி இருக்கான் ஹர்ஷ்கிரீத் சிங். அவனை நம்பி மாணவியும் தனியா போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மாணவியை கூப்பிட்டுட்டு போனவன் தன்னுடைய காதலை ஏத்துக்கிட்டு திரும்பவும் தன் கூட பேசி பழகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கான். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன்னு அந்த மாணவி கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச ஹர்ஷ்கிரீத் சிங் ஏற்கனவே வீட்டில இருந்து கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து மகாக் ஜெயினை சரமாரியா குத்தியிருக்கான்.
உடம்புல பல இடங்கள்ல இருந்து ரத்தம் வெளியேறினதால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து மகாக் ஜெயின் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சடலத்தை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஹர்ஷ்கிரீத் சிங் கத்தியால குத்த முயற்சி பண்ணப்போ மகாக் ஜெயின் தடுத்திருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி மல்லு கட்டினப்போ ஹர்ஷ்கிரீத் சிங்குக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயத்தோட வீட்டுக்கு போனவன அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எப்படி இப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டப்போ மகாக் ஜெயின் தான் என்ன கத்தியால குத்திட்டான்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு ஷாக்கான ஹர்ஷ்கிரீத் சிங்குடைய அப்பா மகாக் ஜெயினுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு என் மகனை கத்தியால குத்திட்டு போயிட்டான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. ஏற்கனவே மகளை காணோம்னு பதற்றத்தோட தேடிட்டு இருந்தவங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹர்ஷ்கிரீத் சிங் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ உங்க பொண்ணு என்ன கத்தியால குத்திட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானும் எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். உடனே மகாக் ஜெயினுடைய அப்பா போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மகாக் ஜெயினை கொன்னு எரிச்ச விஷயத்த ஹர்ஷ்கிரீத் சிங் சொல்லியிருக்கான். அதுக்கு பிறகு கொலை நடந்த இடத்துக்கு போன போலீஸ் பாதி எரிஞ்ச நிலையில கிடந்த கல்லூரி மாணவியுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஹர்ஷ்கிரீத் சிங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அளவுக்கு மீறின காதலும் பாசமும் ஒரு கட்டத்துல நஞ்சா மாறிடும். அந்த நஞ்சுதான் இப்போ 2 பேருடைய வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி இருக்குது. காலையில் வேலைக்கு சென்றவர் இரவு வரை வீடு திரும்பாததால் பதறிய உறவினர்கள். காணாமல் போனவரை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்தில் புகார். செல்போன் கடைசியாக ஆனில் இருந்த இடத்தை கண்டறிந்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். சொந்த மருமகனை அத்தையே அடித்து கொன்று உடலை பீஸ் பீஸாக வெட்டியது ஏன்? கொலையாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கட்டட வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்டு வந்த சதாம் வழக்கம் போல காலையில வேலைக்கு போயிருக்காரு. ஆனா நைட்டு ரொம்ப நேரமாகியும் அவர் வீடு திரும்பவே இல்லை. செல்போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால சதாமுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு பெற்றோர் பதறி போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில இறங்குனாங்க. சதாமுடைய செல்போன் கடைசியா எந்த இடத்துல ஆன்ல இருந்துச்சுங்கிறத போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ மௌமிதாங்கிறவங்க வீட்டுல தான் சதாமுடைய செல்போன் கடைசியா ஆன்ல இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. சதாமுடைய அத்தை தான் இந்த மௌமிதா, அதாவது சொந்த மாமாவுடைய மனைவிதான் இந்த மௌமிதா. மௌமிதா வீட்டுக்கு போறதா சதாம் வீட்டுல எதுவும் சொல்லிட்டு போனாரான்னு போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பெற்றோர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம சதாமுடைய அம்மாவும் அப்பாவும் திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன் பதில் சொல்லாம இப்படி முழிக்கிறீங்கன்னு போலீஸ் துருவி கேட்டப்பதான் என் மகனுக்கும் அந்த மௌமிதாவுக்கும் இடையில தப்பான உறவு இருக்கு, நாங்க பல முறை கண்டிச்சும் அவங்க 2 பேருமே அதை கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து போலீஸுடைய மொத்த சந்தேக பார்வையும் மௌமிதா மேல திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சு விசாரிச்சப்போ மௌமிதா மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் மால்டாங்கிற நகரத்தை சேர்ந்தவர் தான் இந்த சதாம். திருமணமாகாத சதாமுக்கும் அவருடைய சொந்த தாய் மாமாவுடைய மனைவியான மௌமிதாவுக்கும் தகாத உறவு இருந்து வந்திருக்கு. இவங்க 2 பேருடைய தகாத உறவு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாயிருக்கு. இந்த பிரச்சனையால மௌமிதாவுடைய கணவர் மால்டாவில் இருந்து வீட்டையே காலி பண்ணிட்டு தினஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள தப்பான் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தன் மனைவியோட குடியேறி இருக்காரு. ஆனா மௌமிதா ஊர் விட்டு ஊர் போயும் கூட 2 பேருடைய தகாத உறவும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல மௌமிதா இதுல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
வீட்டில் உள்ளவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இனிமேலும் நாம இப்படி பேசி பழகிறது நல்லதில்ல. என் கணவர் வேற ரொம்ப கோபப்படுறாரு, இதோட நாம எல்லாத்தையும் முடிச்சுப்போம்னு சதாம் கிட்ட சொல்லியிருக்காங்க மௌமிதா. ஆனா மௌமிதா சொன்னதை சதாம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. 2 பேரும் தனிமையில இருந்தப்போ மௌமிதாவுக்கே தெரியாம அதை வீடியோ எடுத்து வச்சிருந்த சதாம் அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டினதா சொல்லப்படுது. எப்பவும் போல என் கூட பேசி பழகலன்னா இந்த வீடியோக்களை நெட்ல விட்டு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி மிரட்டினதால மௌமிதா வேற வழியே இல்லாம சதாமோட உறவை தொடர்ந்து இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சதாமுடைய மிரட்டலும் உருட்டலும் எல்லை மீறி போனது மௌமிதாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. நினைச்சப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து தன் கூட தனிமையில இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் மௌமிதா வீட்டுக்கு போன சதாம் தன் கூட தனிமையில இருக்கணும்னு சொல்லி அத்து மீறி இருக்காரு. என்ன டார்ச்சர் பண்ணாத, விட்டுன்னு மௌமிதா எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால வீட்டுல இருந்த இரும்பு கம்பியாலேயே சதாம சரமாரியா அடிச்சு கொண்டு இருக்காங்க மௌமிதா. அதுக்கப்புறம் சதாமுடைய சடலத்தை 3 பீஸா வெட்டி அதை ஒரு பிளாஸ்டிக் பையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. மௌமிதாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்களுடைய அப்பா வீடு இருக்கு. அந்த வீட்டு மாடியில புதுசா இன்னொரு வீடு கட்டுறதுக்காக கட்டட வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. சதாமுடைய உடல் பாகங்கள் உள்ள பிளாஸ்டிக் பைய தன்னுடைய அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டட வேலை நடக்கிற இடத்துல மாடிப்படிக்கு கீழே சதாமுடைய உடல் பாகங்களை புதைச்சு வச்சு அதுக்கு மேல சிமெண்டால பூசி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மௌமிதாவுடைய அப்பா வீட்டுக்கு போய் சதாமுடைய உடல் பாகங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மௌமிதாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அது மட்டுமில்ல, இவ்வளவு விஷயத்தையும் மௌமிதாவால தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுற போலீஸ் இது சம்பந்தமா மௌமிதாவுடைய கணவர் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சதாம் வீட்டில இருந்து கிளம்பும் போது தொழில் சம்பந்தமா லட்சக்கணக்கான பணத்தை கையில வச்சிருந்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த பணத்தை பத்தி மௌமிதா கிட்ட கேட்டப்போ பணத்தை பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பணத்துக்காக தான் இந்த கொலையே நடந்திருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறதால அந்த கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி பைக்கை வழிமறித்து இளைஞரை வெட்டி சாய்த்த கும்பல். இரு தரப்புக்கிடையே பல ஆண்டுகளாக தொடரும் மோதல். குளத்தில் வைத்தே இளைஞரின் கதையை முடித்த பயங்கரம். ரவுடியை கொடூரமாக கொன்ற கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ரோட்ல 23 வயசு இளைஞர் ஒருத்தர் 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ 4-5 2 வீலர்கள்ல வந்த 9 பேர்ல ஒருத்தர் அந்த இளைஞரை வழி மறைச்சு இரும்பு கம்பியால சரமாரியா அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடின இளைஞர் பக்கத்துல இருந்த குளத்துல குதிச்சிருக்காரு. ஆனா கொலை வெறியோட விடாம துரத்திட்டு போன அந்த நபர் குளத்துல வச்சே இளைஞர் கதையை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. கூட வந்தவங்களும் மின்னல் வேகத்துல பைக்ல தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த சடலத்தை கைப்பற்றி அவர் யாரு, குளத்துக்கிட்ட எப்படி வந்தாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்போ இளைஞர் சடலமா கிடந்த பகுதியில சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் பல விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. புதுக்கோட்டையில உள்ள போஸ் நகரை சேர்ந்த தினேஷ்குமாரை தான் மர்ம நபர் வெட்டி கொண்டு போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இவரை யாரு கொலை பண்ணது, அந்த கும்பலுக்கும் தினேஷ்குமாருக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கு யார் கூடயாவது முன் விரோதம் இருக்கான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்பதான் இளைஞர் எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது.
தினேஷ்குமாருக்கும் காந்தி நகரை சேர்ந்த முகிலனுக்கும் ஏரியாவுல யார் பெரிய ஆளுங்கிறது தொடர்பா ரொம்ப நாளா முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்குது. அதனாலேயே 2 பேருக்கும் இடையில அடிக்கடி கை கலப்பும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல தினேஷ்குமாருடைய மாமா பொண்ணு ஒருத்தங்க தெருவுல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முகிலனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இளம் பெண்ணை கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தினேஷ் காதுக்கு போகவே கொந்தளிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு முகிலனுடைய ஏரியாவுக்கு போன தினேஷ் அங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் கை கலப்பா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சர மாறியா அடிச்சுக்கிட்டு நடு ரோட்லேயே உருண்டு புரண்டவங்களை அங்க இருந்த மக்கள் தான் தடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தினேஷ்குமார் மேலையும் முகிலன் மேலையும் அடிதடி கொலை முயற்சின்னு பல வழக்குகள் நிலுவையில இருக்கிற நிலையில 2 பேருக்கும் நடுவுல சொந்தக்கார பொண்ணை கிண்டல் பண்ணது தொடர்பா அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்குது. இந்த சூழல்ல கடந்த மார்ச் 9ஆம் தேதி மதியம் புதுக்குளத்துக்கு பக்கத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு தினேஷ்குமார். அப்போ அந்த இடத்துக்கு முகிலனும் மது குடிக்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தப்போ 2 டீமுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறி இருக்குது. அப்போ போதையில இருந்த தினேஷும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேயன், ஜெயக்குமார் 3 பேரும் சேர்ந்து முகிலனை சர மாரியா தாக்கி இருக்காங்க. அது மட்டுமில்லாம மது பாட்டிலால அவருடைய கையையும் வெட்டி இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்சு போன முகிலன், என்னை இப்பவே கொன்னு போட்டுருங்கடா, நான் மீண்டு வந்தன்னா உங்க யாரையும் உயிரோட விடமாட்டேன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் மிரட்டல் விட்டிருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தமா தினேஷ், கார்த்திகேயன், ஜெயக்குமார் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. என் மேல கைய வச்ச தினேஷ்குமார் ஜாமீன்ல இருந்து வந்ததும் அவனை காலி பண்ணிடணும்னு சபதம் போட்ட முகிலன் ஜாமீன்ல இருந்து வந்த தினேஷ்குமாருக்கு பல முறை ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஆனா அந்த எல்லா ஸ்கெட்ச்ல இருந்தும் ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கான் தினேஷ்குமார். இந்த முறை எஸ்கேப் ஆகிட்டான், அடுத்த முறை சிக்காமலா போயிருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான் முகிலன். அந்த நேரத்துல தான் காளாக்குளம் கரையை நோக்கி பைக்ல போயிட்டு இருந்த தினேஷ்குமார வழி மறைச்சு ஓட ஓட வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான் முகிலன். இந்த கொலைக்கு உடந்தையா முகிலனுடைய நண்பர்கள் 9 பேரும் இருந்திருக்காங்க. அடுத்து கொலையாளி முகிலன் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனையும் கூட்டாளிகளான 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் தலைமறைவா இருக்கிற மற்ற 2 பேரையும் தீவிரமா தேடிட்டு வர்றாங்க போலீஸ். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு பதிலுக்கு பதில் உயிர்கள் போறதுக்கு முன்னாடி காவல்துறை நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. தேவாலயத்திற்கு சென்ற மூதாட்டியை காணவில்லை என தேடி அலைந்த உறவினர்கள். கேரேஜ் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டியை இளைஞர் ஒருவர் அலேக்காக தூக்கி சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. மூதாட்டியை தூக்கி சென்ற இளைஞர் யார்? மூதாட்டியை இளைஞர் எதற்காக தூக்கி சென்றார்? நகை மற்றும் பணத்திற்காக நடந்த கொலையா? நடந்தது என்ன? சந்தை மைதானம் பக்கம் கேரேஜ் ஓரத்துல ஒரு மூதாட்டியுடைய சடலம் கிடந்திருக்குது. அதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் மூதாட்டியுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. இதுக்கு மத்தியில தேவாலயத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன மூதாட்டிய 4 நாளா ஆளையே காணோம்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால மூதாட்டி சடலமா கிடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணியிருக்காங்க. அதுல தான் மூதாட்டிக்கு நடந்த கொடுமையே வெளியே தெரிஞ்சிருக்குது.
கர்நாடக மாநிலம் கோலார் பக்கத்துல உள்ள HG ஹோசூர் கிராமத்தை சேர்ந்த 80 வயசான மூதாட்டி லட்சுமி தேவம்மா சீனிவாசபுரத்துல உள்ள தேவாலயத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால தன்னுடைய மகள்கள் கிட்ட சொல்லிட்டு தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. அடுத்து 2 நாள் தேவாலயம் பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் இருந்திருக்காங்க மூதாட்டி. அதுக்கு பிறகு தன்னுடைய கிராமத்துக்கு போறதுக்காக சீனிவாசபுரத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்ல பேருந்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு இளைஞர் மூதாட்டி கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. அந்த பக்கம் போகலாம் வான்னு அந்த இளைஞர் கூப்பிட்டிருக்காரு. நீ யாரு, நான் ஏன் வரணும், வரமாட்டேன்னு சொன்ன மூதாட்டி கிட்ட கொஞ்ச நேரமா நின்று வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்திருக்கான் அந்த இளைஞர். ஆனா வர மறுத்ததால மூதாட்டிய அலேக்கா தூக்கிக்கிட்டு சந்தை மைதானம் பக்கம் கேரேஜ் ஓரத்துக்கு போயிருக்கான் அந்த இளைஞர். போகும்போது மூதாட்டியோட போன இளைஞர் வரும்போது தனியா வந்ததோட பஸ் ஸ்டாப்ல இருந்த மூதாட்டியுடைய கட்டை பையில இருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கு பிறகு CCTVல இருந்த அந்த இளைஞர் யாரு, எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க போலீசார். அதுல சீனிவாசபுராவின் கபர்கான் முகல்லாவுல வசிக்கிற பாபா ஜானுங்கிற இளைஞர் தான் மூதாட்டிய தூக்கிட்டு போனதுன்னு தெரிஞ்சிருக்குது. அடுத்து அதே பகுதியில சுத்திட்டு இருந்த பாபா ஜானை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்குது. மூதாட்டிய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு கழுத்தை நெரிச்சு கொன்னதா வாக்குமூலம் கொடுத்த பாபா ஜான் அடுத்து மூதாட்டியுடைய கட்டை பையில இருந்து ரூபாய் 15,000 எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ஆனா CCTV காட்சி மூலமா வசமா மாட்டிக்கிட்ட பாபா ஜான போலீசார் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. கோவில் திருவிழாவிற்காக வந்த 15 வயது சிறுமி திருவிழா கொண்டாட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி சிறுமியை தனி அறைக்கு இழுத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட தொழிலாளி. சிறுமி கத்தி கூப்பாடு போட்டதால் தனது கூட்டாளிகள் 4 பேருடன் கட்டிட தொழிலாளி ஓட்டம். சிறுமியிடம் அத்துமீறிய கட்டிட தொழிலாளியும் அவரது கூட்டாளிகளும் பிடிபட்டார்களா? அவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கோவில் திருவிழாவுக்கு தன்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்த சிறுமி திடீர்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு, கோவிலுக்கு போறப்ப நல்லா தானே போன, திடீர்னு அழுதுகிட்டே வர்றேன்னு சிறுமியோடைய அத்தை, அப்பா, அம்மா எல்லோருமே கேட்டிருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அழுத சிறுமியுடைய கழுத்தையும் கன்னத்தையும் யதார்த்தமா பார்த்திருக்காங்க. அதுல நகை கீறல்களும் கைவிரல் தடயங்களும் இருந்திருக்கு. அதனால பதறி போன பெற்றோர் யாரு என்ன பண்ணுனா சொல்லுன்னு அதட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சிறுமி நடந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் கோடாங்கி சின்னான்பட்டியில உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவை பார்க்கறதுக்காக பழனியில இருந்து தன்னுடைய அத்தை வீட்டுக்கு 15 வயசு சிறுமி வந்திருக்காங்க. 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம். +1 போறதுக்குள்ள அத்தை ஊர்ல திருவிழாவை பார்த்துடணும்னு சந்தோஷமா வந்த சிறுமிக்கு அந்த கோவில் திருவிழாவிலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. கோவில்ல இருந்து அத்தை வீட்டுக்கு தனியா நடந்து போயிருக்காங்க சிறுமி. அப்போ அதே பகுதியை சேர்ந்த 35 வயசான கட்டிட தொழிலாளி ராஜபாண்டி சிறுமிய நக்கல் பண்ணியிருக்காரு. உனக்கு நான் மாமன் முறைதான், என்கிட்ட பேசுன்னு கைய பிடிச்சு இழுத்திருக்காரு. என்ன எதுக்கு கையை பிடிச்சு இழுக்கிறீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருவன்னு சிறுமி எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அத காதுலயே வாங்காத ராஜபாண்டி சிறுமிய அவருடைய வீட்டுல உள்ள பெட்ரூமுக்கு இழுத்துட்டு போயிருக்காரு. ராஜபாண்டியுடைய மனைவியும் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லோருமே கோவிலுக்கு போயிட்டதால சிறுமியால எதுவுமே பண்ண முடியல. சிறுமியுடைய கன்னத்துல அடிச்சு ராஜபாண்டி இழுத்துட்டு போனப்போ திடீர்னு அவருடைய மனைவி பிரேமலதா, உறவினர்களான காயத்ரி, விஜயகுமார், சிங்கராஜ் வந்துட்டாங்க. அப்போ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க சிறுமி. ராஜபாண்டி சிறுமி கிட்ட நடந்த விஷயத்த நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அவருடைய சொந்தக்காரங்க புத்திமதி சொல்லாம அவர் தப்பு வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால சிறுமிய அடிச்சதோட ராஜபாண்டி உன்கிட்ட நடந்ததை பத்தி வெளியே சொன்னா கொன்னு
கொன்னுருவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அத்தை, அப்பா, அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான சிறுமியுடைய பெற்றோர் ராஜபாண்டி வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உன் பொண்ணு தான் பொய் சொல்றா, என்ன வளர்த்திருக்கிறீங்க, இந்த வயசுலயே இவ்வளவு பொய் சொல்றா, நாங்க எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டோம், வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராஜபாண்டி மட்டும் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னு இருக்கான். அதுக்கு பிறகு வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போன சிறுமியுடைய பெற்றோர் ராஜபாண்டி மேலையும் சிறுமியை மிரட்டின அவங்களுடைய சொந்தக்காரங்க மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து 2 பெண்கள் உட்பட 5 பேர் மேலையும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் அவங்கள கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரபல ரவுடி வசூல் ராஜாவை பட்ட பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்த வழக்கு. 5 கல்லூரி மாணவர்கள் உட்பட 13 பேரை அலேக்காக தூக்கி சிறையில் அடைத்த போலீஸ். தலைமறைவான A+ கேட்டகரி ரவுடி பொய்யாக்குளம் தியாகுவை தட்டி தூக்கிய காவல்துறையினர். காஞ்சிபுரத்தை அலறவிட்ட பொய்யாக்குளம் தியாகு போலீசிடம் பிடிபட்டது எப்படி, நடந்தது என்ன? பொய்யாக்குளம் தியாகு, இந்த ஒரு பேரை சொன்னாலே காஞ்சிபுரத்துல இருக்கிற மக்கள் நடுங்கி இருக்காங்க. வெளியூர்ல இருந்து வந்து யாராச்சும் தெரியாதனமா இந்த பேரை சொல்லி கேட்டா அங்க உள்ள மக்கள் போப்பா போய் பொழப்ப பாரு, நீ உயிரோட திருமணமா வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்குது. காஞ்சிபுரத்தையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருந்த பொய்யாக்குளம் தியாகுவை போலீஸ்காரங்க அலேக்கா தூக்கி இப்போ சிறையில அடைச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் பொய்யாக்குளம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த தியாகு. தன் ஏரியாவுடைய பேரையே தன்னுடைய அடைமொழியா மாத்திக்கிட்டு கெத்து காட்டிட்டு இருந்திருக்கான். ஊருக்குள்ள சின்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த பொய்யாக்குளம் தியாகு காலப்போக்குல மிகப்பெரிய ரவுடியா உருவெடுத்திருக்கான். இவன் மேல கொலை முயற்சி, அடிதடின்னு பல போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. 12 கொலைகள், 24 கொலை முயற்சி, 48 இதர வழக்குகள்னு கிட்டத்தட்ட 84 வழக்குகள் பொய்யாக்குளம் தியாகு மேல இருக்குது. காஞ்சிபுரத்துல இவன் மட்டுமில்லாம ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தாதா இருக்காங்க. திருக்காளிமேடுல ரவுடி ஸ்ரீதர், மாமல்லன் நகர்ல வசூல் ராஜான்னு ரவுடிகள் ஃபார்ம் ஆகியிருக்காங்க. உன் ஏரியாக்குள்ள நான் வரமாட்டேன், என் ஏரியாவுக்குள்ள நீயும் வரக்கூடாதுன்னு ஆளுக்கு ரவுடி ராஜ்யம் நடத்தி இருக்காங்க. இதுல 2017 அசைக்க முடியாத ரவுடியா இருந்த ஸ்ரீதருக்கு லெப்ட் ஹேண்டா இருந்தவன் தான் பொய்யாக்குளம் தியாகு. இப்போ காஞ்சிபுரத்தையே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தொழில் அதிபர்கள், வியாபாரிகள்னு பலரையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கான். திருப்பாச்சி படத்துல வர மாதிரி ரீல் சனியன் சகட கேரக்டர் போலவே ரியல் சனியன் சகடையாவே வலம் வந்திருக்கான் பொய்யாக்குளம் தியாகு. அதனாலேயே பல தொழிலதிபர்கள், வியாபாரிகள்ல இருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் பொய்யாக்குளம் தியாகுவை பார்த்து அலறி இருக்காங்க. போலீஸ் கண்ணுல சிக்காம இருக்கிறதுக்காக கம்போடியா நாட்டில் இருந்த ஸ்ரீதர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அவருடைய ரவுடி ராஜ்யத்தை தன் கைக்குள்ள போட்டு ஆட்டி படைச்சிருக்கான் பொய்யாக்குளம் தியாகு. வெறும் ரவுடியா இருந்த பொய்யாக்குளம் தியாகு நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை பண்றதுல கிங்காவும் இருந்திருக்கான். ஏழைகள் கிட்ட இருந்து நிலங்களை அபகரிக்கிறது, மாமூல் கட்ட பஞ்சாயத்துன்னு மற்ற ரவுடிகளை பார்த்து நடுங்குற அளவுக்கு வளம் வந்திருக்கான். ரவுடி ஸ்ரீதர் கிட்ட எடுபடியா இருந்தவன் இப்போ காஞ்சிபுரத்தையே அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு திமிரா இருந்ததால அது ரவுடி வசூல் ராஜாவுக்கு கடுப்பாகி இருக்குது. இவனை இப்படியே விட்டா நம்ம இடத்தை காலி பண்ணிடுவான்னு நினைச்ச வசூல் ராஜா பொய்யாக்குளம் தியாகுவோட இணக்கமாகி இருக்கான். அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து பலருடைய நிலத்தை அபகரிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அப்போ நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றபடிதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்,
அப்படி இப்படின்னு எல்லா கட்ட பஞ்சாயத்துலயும் வசூல் ராஜா முன்னாடி நின்னு இருக்காரு. அது தியாகுவுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்டத்துல இவனை போட்டு தள்ளினாதான் நம்ம இந்த ஊர்ல தாதாவா இருக்க முடியும்னு முடிவு பண்ண தியாகு வசூல் ராஜாவை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கான். அதே மாதிரி மார்ச் 11ஆம் தேதி பட்ட பகல்ல தன்னுடைய வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த வசூல் ராஜா மேல நாட்டு வெடிகுண்டு வீசி கொடூரமா கொன்னிருக்காங்க. இந்த கொலைய காலேஜ் பசங்க 5 பேரையும் தன்னுடைய கூட்டாளிங்க 8 பேரையும் வச்சுதான் கச்சிதமா முடிச்சிருக்கான் தியாகு. கொலை பண்ண 13 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண நிலையில முக்கிய கொலையாளி தியாகு தலைமறைவாகிட்டான். ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீஸுக்கே தண்ணி காட்டியிருக்கான் தியாகு. இந்த சூழல்ல தலைமறைவா இருந்துகிட்டே தியாகு திட்டம் போடுறதும் அவன் தங்கச்சி மோகனா மூலமா பண பரிவர்த்தனைகளை நடத்திட்டு இருக்கிறதாவும் போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது. அதை அடிப்படையா வச்சு மோகனாவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதோட பண பரிவர்த்தனையை வச்சு தலைமறைவா உள்ள பொய்யாக்குளம் தியாகு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அதுலதான் பொய்யாக்குளம் தியாகு பாண்டிச்சேரியில பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்குது. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்காரங்க அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு தமிழகத்துக்கு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு